பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான மகிமையான ஒரு நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உன் விசுவாசம் பெரிது. ஒரு கானானிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. ஆண்டவரோடு கூட பல சீஷர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து அற்ப விசுவாசியன்னார். ஆனா இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. அவங்கெல்லாம் ஆண்டவர் கூடயே இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும், இன்னொருத்தருக்கு செய்வார், மற்றவங்களுக்கு செய்வார், அப்படிதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, எனக்கு அதிசயம் செய்வாரா அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அவங்க அதை பயன்படுத்தல. அதனாலதான் அவங்க அற்ப விசுவாசியின் சீஷர்களை பார்த்து சொல்றார். ஆனா இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிதுப்பா அப்படின்றார். காரணம் என்னன்னா, அற்புதம் செய்கிற இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கானானியர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவால் தான் அற்புதம் செய்ய முடியும். ஒருவேளை நான் புறக்கணிக்கப்பட்டவளா இருக்கலாம், ஒருவேளை இயேசுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவால தான் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இயேசுவால் தான் என் பிள்ளை சுகமடைய முடியும். இயேசுவா தான் எங்க நிலைமை மாறும். அந்த பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது, அவளுக்குள்ள இருந்துச்சு. ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் நேர விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஓடி வந்து, இயேசுவே, என் ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா, எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஜெபித்த போது ஆண்டவர் சொல்லார், உன் விசுவாசம் பெரிது. காலவேளையில நம்மளை ஆண்டவர் சொல்லணும், விசுவாசம் பெரிது மகனே, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லார், விசுவாசத்தை நம்ம பெரிதுபடுத்துவோம், விசுவாசத்தை நம்ம வர்த்திக்க பண்ணுவோம். நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நாளையில நாங்க ஜெபம் பண்ணுகிறோம், எங்க விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணணும்ப்பா. அநேக நேரத்துல விசுவாசத்துல நாங்க சோர்ந்து போயிடுறோம், விசுவாசத்தை மட்டுப்படுத்திடுறோம்ப்பா. இந்த நிலைமையெல்லாம் மாறட்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், கனப்படுத்தும். ஆண்டவரே, நாங்க விரும்புகிற காரியத்தெல்லாம் கைகூடி வரப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே செய்வார்.